தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி நெல்லை சாராள் தக்கர் மகளிர் கல்லூரியில் 3000 மாணவிகள் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். அவர்களுடன் நமது செய்தியாளர் சுடலைக்குமார் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். தமிழக முதல்வர் ஜெயலலிதா கடந்த 2 மாதத்திற்கும் மேலாக சென்னை தனியார் மருத்துவமனையில் உடல்நலக்குறைவு காரணமாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று மாலை அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதன் காரணமாக அதாவது அங்கு அரசியல் பிரமுகர்களும் அதிமுக தொண்டர்களும் குவிந்த நாள் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சூழலில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா பூரண நலம் பெற்று உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என வலியுறுத்தி திருநெல்வேலியில் உள்ள சாரா தக்கர் மகளிர் கல்லூரியில் 3000க்கும் மேற்பட்ட மாணவிகள் தற்பொழுது முதல்வர் நலம் பெற வேண்டி கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இந்த கூட்டு பிரார்த்தனையில் முன்னாள் மாநகராட்சி மேயர் புவனேஸ்வரியும் கலந்து கொண்டு இந்த கூட்டு பிரார்த்தனையில் கலந்து கொண்டுள்ளார். தமிழக முதல்வர் உடனடியாக பூரண நலம் குணப்பெற வேண்டியும் அவர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டியும் இந்த கூட்டு பிரார்த்தனையாக நடைபெற்று வருகிறது. இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக முன்னாள் மாநகராட்சி மேயர் புவனேஸ்வரி நம்முடைய இன்றைக்கு அவருடன் கேட்கலாம். சொல்லுங்க, என்ன மாதிரியான பிரார்த்தனை இன்னைக்கு நடக்கும்? இன்றைக்கு காலை முதலே சாராள் தக்கர் கல்லூரியின் மாணவிகள் அனைவரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்காக உள்ளம் உருகி பிரார்த்தனை செய்தனர். குழந்தைகளின் பிரார்த்தனையை கடவுள் கேட்பார் என்ற நம்பிக்கை. இவர்கள் எல்லாம் கிராமப்புறங்களிலிருந்து வந்து படித்தவர்கள். இவர்களின் இல்லங்களில் எல்லாம் புரட்சி தலைவியின் திட்டங்கள் ஒவ்வொன்றும் போய் சேர்ந்துள்ளன. சாதாரண குடும்பத்தில் படித்த ஏழை எளிய மக்கள் இன்று அம்மாவின் உடல்நிலை சரியில்லாததால் அனைவரும் காலை முதலே வந்து இந்த இடத்தில் கூடி அம்மாவுக்காண்டி ஸ்பெஷல் ப்ரேயர் பண்ணாங்க. எல்லா பெண்களும் இந்த பிள்ளைங்க எல்லாம் சொன்னது என்னன்னா, உங்களுக்கு மட்டும் தலைவி இல்லை, அம்மா எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் கண்டிப்பாக வருவாங்க. அம்மா இல்லாட்டி தமிழ்நாட்டின் சகாப்தமே இல்லை. தமிழ்நாடுனா அது அம்மா தான், அம்மானா அது தமிழ்நாடு தான். அம்மா மீண்டும் வருவாங்க. நாங்கள்லாம் இன்றைக்கி படிக்கிறோன்னா காரணம் அம்மாவுடைய நலத்திட்டம். கிராமத்துலேருந்து வரோம், இன்றைக்கி இவ்வளோ பெரிய சிட்டியில் நாங்கள் படிக்கிறோம், ஹாஸ்டலில் தங்குறோம். எங்களுக்கு உள்ள ட்ரெஸ்ஸு எல்லாம் அம்மா கொடுத்துருக்காங்க. படிப்பு செலவு, வீட்டில் எங்கள் அக்காமார்களுக்கு கல்யாணத்துக்கு தங்கம் கொடுக்குறாங்க, பாலூட்டு மறை. இப்படி கிராமத்துக்குன்னே ஏழை எளிய மக்களுக்காண்டிய வாழ்ந்த ஒரே தலைவினா அம்மா மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். அம்மாவை தவிர எங்களுக்கு யாரும் தெரியாதுன்னு பெண்கள் அனைவரும் மாணவிகள் அனைவரும் உள்ள முருகி பிரார்த்தனை செய்தது நெகிழ வைத்த காரியம். அம்மா மீண்டும் வருவார்கள், நல்லாட்சி தருவார்கள். இன்று முதல் அம்மாவின் இவர்களுடைய இல்லங்களை நாங்கள் இன்றைக்கி வீட்லேயும் போய் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நாங்கள் இன்றைக்கி காலேஜில் இருந்தால் கூட எங்கள் மனசு ஃபுல்லும் அம்மாவை நோக்கி பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கிறது என்று மாணவிகள் சொன்னது உள்ள அன்போடு தமிழ்நாட்டில் மக்கள் மனதில் அம்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. அதாவது இந்த பகுதி மட்டுமின்றி, அதாவது கல்லூரியில் தற்பொழுது மாணவிகள் இது போன்று கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமின்றி அதிமுக தொண்டர்களும் அதிமுக கட்சியினரும் தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தில் இந்து கோவில்களிலும் முஸ்லிம் தர்காக்களிலும் தொடர்ந்து முதல்வர் பூரணமாக உடல்நலம் குணமாகி உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என வலியுறுத்தி இப்போ இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் அனைத்து அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் தொடர்ந்து கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒளிப்பதிவாளர் சம்பத் முருகனுடன் எம் சுடலைக்குமார், நியூஸ் 7 தமிழ், திருநெல்வேலி.